பிறக்கிற சந்ததி மூலியமாக, ஓ வம்சத்தின் மூலியமாக ஆண்டவருடைய ஆவியை, ஆண்டவருடைய வார்த்தையை ஓ மேலையும் ஓ சந்ததியுடைய சந்ததி மேலே வச்சிட்டாங்க. ஆமென். வார்த்தையை வச்சிருக்கிறாருங்க. அவருடைய ஆவினா என்ன? உயிர். இயேசு உனக்கு நீ உடல மூச்சு இயேசு இயேசு இயேசுன்னு வெளியில வரும். நீ பேசுற வார்த்தை இயேசு இயேசு இயேசுன்னு வெளியில வரணும். ஆமென். அவர் மலைக்கு கட்டளையிட்டாருன்னா அது வந்து என்ன காரியம் செய்யுமோ செஞ்சுட்டு வெறுமையா திரும்பாத, அது என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு எல்லாத்தையும் முளைக்க வச்சுட்டு எல்லாத்தையும் செழிப்பாக்கிட்டு அப்புறமே தான் கடவுள்கிட்ட போகணும். நம்ம இந்த பூமியில பிறக்க வச்சிருக்கிறாருங்க. அவருடைய சாயலாம் அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய உயிரை கொடுத்து இந்த பூமியில நம்மளை வாழ வைத்துக்கிட்டு இருக்காருன்னா ஏதாவது சாதிச்சுட்டு தான் போகணும். பரலோகம் பரலோகம் இருக்குதான். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இயேசுக்காக ஒரு நெருப்பா போகணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. இயேசப்பா அதைத்தான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, அதைத்தான் விரும்புறாரு. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அல்லேலூயா ஆமென். கர்த்தாவே நான் எவ்வளவா நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவை சொல்றேன் பாருங்க. யோபுன்றதை பத்தி சொல்றான். அவனுடைய வாழ் நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு சொல்றான் பாருங்க. உணவு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, நீ எத்தனை நாள் நான் உயிரோடு இருந்து ஜெபத்துல உட்கார்ந்து இருக்க போறேன், எத்தனை மணி நேரம் துதிக்க போறேன், எத்தனை மணி நேரம் வேதத்தை வாசிக்க போறேன், வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கனே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. ஆனா ஒரு பக்கம் பணம் இழுக்குது, வேலை இழுக்குது, அதை பத்தி நான் கேட்கிறேன் பாருங்க. இதோ கர்த்தாவே நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி. உணர்வு கேளுங்க. உணர்வு இருந்தாதான் மனுஷன். உணர்வு இல்லைன்னா அதுக்கு பேர் குணம். செத்த குண மாதிரி இருக்கான்னு சொல்றீங்களா? உணர்வு இல்லாத மரித்த நிலம். உணர்வு இல்லைன்னா தேவனுக்கு நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, லவ் இல்லை, டச் இல்லைன்னு அர்த்தம். உணர்வு எங்க அடிப்பான் அப்படின்னா உணர்வு அப்படியே அதை வந்து என்ன செய்வான். இப்போ அந்த பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. பாவம் பண்ண 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 என்ன செய்வான், அதுலயே அப்படி துணிகரம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. உணர்வு எடுத்துருவான் பிசாசு. மன்னிப்பான், வரப்பான், மன்னிப்பான், ஏந்துவான், சுமப்பான், தப்புவிப்பான். இந்த பாவம் தானே மன்னிச்சிடுவார். மன்னிச்சிடுவார், உணர்வே எடுத்துருவோம். எடுத்துடும் என்ன தெரியுமா? அதனுடைய சம்பளம் மரணம். கொண்டு போயிருவான், சுடுகாட்டு கொண்டு போயிருவான், எச்சி கொண்டு போயிருவாங்க. தேவனை மட்டும் உணர்வை எடுத்துட்டானா, ஜெபிக்கிற உணர்வு எடுத்தா கூட நீ நாளைக்கு ஒரு நாள் விட்டு கூட இன்னொரு டைம் இந்த மாதிரி வசனத்தை கேட்கும் போது நீ எந்திரிச்சுக்கலாம். உள்ளான, அதனால சொல்றேன், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளுக்குள்ள நீ அப்படியே உணர்வை கொண்டுட்டு வரணும். ஐயோ ஏசப்பா எனக்கு இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறேன், நீ எத்தனை நாள்ல நான் ஊழியத்தை செய்ய போறேன், அசால்ட்டா இருக்கமே, தேவனுக்கு முதலில கொடுக்காம ஓடிக்கிட்டு இருக்கமே, இன்னும் உலகத்துக்காக எவ்வளவு நாள் ஓடனா, தேவனுக்காக எப்படி ஓடுவேன்? உலகத்துல ஓடும் போதே எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓட போறேன்? தேவன் கொடுத்த திட்டத்தில் எப்படி ஓட போறேன்? எப்ப ஓடுவேன், எப்ப ஜெபிப்பேன், எப்ப தேவனோடு பேசுவேன்? அந்த உணர்வுங்க, அந்த உணர்வு. இதை எடுத்துட்டானா எல்லாமே சப்ஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கும். உன் வாழ்க்கையில A to Z எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான், நடப்படமாக்கிடுவாங்க. உணர்வை மட்டும் தேவனை தேவன் என்று அறிந்தும் துதியாத, துதிக்காம விட்டீனா, ஜெபிக்காம விட்டீனா, வேலை வாசிக்காம விட்டீனா, தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை நீ யூஸ் பண்ணினா உணர்வு எடுத்துருவோம். பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னா அப்படியே என்ன செய்வான், அது முத்திச்சுன்னா, கேன்சர் முத்திச்சுன்னா என்ன புற்றுநோய், அதுக்கு பேர் லைட்டா தான் எறும்பு என்ன செய்யும், குத்து கட்டிக்கிட்டே அது பெருசா 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 ஃபார்ம் ஆகி ரத்தத்தோட கலந்துடும். காரிங்க ஒரு சின்ன நோயை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றார் கர்த்தர். ஒரு சின்ன எறும்பு தான் அந்த குத்த கட்டுது.
பாம்பே வந்து குடியிருக்காது. புத்துக்குள்ளதான் அந்த பாம்பு இருக்கான். அப்படிதான் பாவத்தின் பின்னால் போனா கண்டிப்பா மரணம். அதுக்கப்புறம் அம்மானாலும் வராது, ஆயானாலும் வராது. நான் ஊழியம் பண்ணனே, ஜெபிச்சனே, அதை பண்ணனே, இதை பண்ணனேன், வராதுங்க. உணர்வு எடுத்துட்டேன்னா முடிச்சு. தேவனுக்கு உனக்கு டச் இல்லைன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அவனுக்கு சொந்தமாக்கிடுவான். அதுக்கப்புறம் மகிடி ஊதுற பாம்பு மாதிரி தான். அவன் என்னென்ன ஆட்டானோ அதுக்கு நீ தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். தஞ்சாவூர் தலையாட்டி பாம்பு மாதிரி உணர்வுங்க. இன்னைக்கு உணர்வுடைய தான் கர்த்தர் பேசிக்கிட்டு, நீ நெருப்பா மாறுவதுதான் பேசிக்கிட்டு. அத சொல்றேன், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிறைவேற்ற உணர்வுபடி என் முடிவு என் வாழ்க்கை இன்னும் எத்தனை நாள் இருக்கும், என் முடிவு, என் ஆயுசு நாட்கள் எத்தனை நாள் இருக்கும், இந்த உடம்பு எத்தனை நாள் உயிர் வாழும். ஆமென். என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதை எனக்கு தெரியும். முடிவு, அளவு, நாட்களின் அளவு. இன்னைக்கு இருப்போமா, நாளைக்கு இருப்போமா, அடுத்த மாசம் இருப்போமா, அடுத்த வருஷம் இருப்போமா, சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு வெளிப்படுத்தும் அந்த உணர்வை தான். இல்ல சாவர நாள் தெரிஞ்சிச்சுனாவே வாழ்ற நாள் கஷ்டம் அப்படிங்கிறான். உலகத்துல மனசுக்கு சொல்லுங்க, சாவர நாள் தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தன் தூக்கு தண்டனை கைதிக்கு என்ன செய்யறான்? உனக்கு இன்னும் 2 மாசத்துல தூக்குப்பா அப்படின்னா உனக்கு தேவையானது, உனக்கு என்ன ஆசைப்படுறியோ இது கேட்டுக்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். எவ்வளவு நாள் இருக்க போறேன், இன்னும் நான் அப்படியே நிர்வசனமா ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் உணர்வை தாவி, இன்னும் என்ன பயனாக்குங்க, இன்னும் நெருப்பா மாறினாண்டவரே, இன்னும் உங்களுடைய பிள்ளையா மாறினாண்டவரே, உணர்வுள்ள நான் மாற்றும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொந்த ஆண்டவரே, யாரும் திருட முடியாத ஆண்டவரே. அப்படி வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கீங்க. ஆமே, பிசாசு வந்து என்னை டச் பண்ணிக்கிற ஆண்டவரே, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன ஆண்டவரே, என்ன என்ன அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. எல்லா ஞானமும் இங்க வசனத்துல இருக்குங்க. இத படிக்கும் பொழுது நெருப்பா மாறிக்கிறோம். இத படிக்கும் போது இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நெருப்பா மாறிக்கிறோம். ஆமே, நெருப்பு போச்சுன்னா எல்லாத்தையும் நெருப்பாக்கி விட்டுறணும். ஆமே, இந்த பிரசங்கத்தை நீ கேட்டு வெளியில போனா எல்லாத்தையும் நெருப்பாக்கணும். நீ மட்டும் பத்தியது இல்ல, உன் கூட இருக்கணும் பத்தியம். முதலாவது நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படு. முதல்ல நீ நெருப்பா மாறு, அதுக்கப்புறம் ஆமே நீ போராடாம நெருப்பு அப்படின்ட்டு என்பதையும் எனக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என் வாழ்நாள் எவ்வளவு நாள் இருக்க போது ஆண்டவரே, எனக்கு தெரியும். தெரிவினா உணர்வை தாரும் ஆண்டவரே அர்த்தம். ஜெபிக்கிறதுக்கு ஆமே முழங்கால தந்திருக்கீங்க, ஆமே வீட்டுல பாய தந்திருக்கீங்க, ஆமே பேனை தந்திருக்கீங்க, ஆமே எல்லாத்தையும் தந்திருக்கீங்க ஆண்டவரே. நான் தான் சோம்பேறியா இருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க. பிச்சைக்காரனை பாருங்க, ரோட்ல என்ன செய்யறான்? சாப்பாட்டுக்கு காசு இல்லாம கையேந்திக்கிட்டு, அதுவும் பிச்சை போட்டாதான் உனக்கு சாப்பாடு. பிச்சை போடலன்னா என்னது முடிஞ்சு அன்னைக்கு பட்டினீங்க. ஆனா உனக்கு அப்படி இல்லை. உன் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? உன் பாக்கெட்ல, உன் பேங்க்ல ஒரு நல்ல வேலையை கொடுத்து, நல்ல மரியாதையை கொடுத்து, ஒரு நல்ல சபையை கொடுத்து, எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறாரு. கொடுத்து வச்சவங்க நீங்க என்ன கொடுத்து பாக்கியமா? வெளியில உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. என்ன ட்ரெஸ் நீ விரும்புறியோ அந்த கலர்லயே நீ போட்டுக்கலாம். அந்த என்ன விரும்புறிய சாப்பாடு அந்த சாப்பாடை நீ சாப்பிடலாம். ஆமே, உனக்கு என்ன விருப்பமோ, டீ வேணும்னா டீ, காபி வேணும்னா காபி, கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னா கூல் ட்ரிங்க்ஸ். மன விருப்பத்தின் படி தான் கர்த்தர் இந்த உலகத்தையே படைச்சு ஆமே நீ அனுபவிக்கிறதுக்காக வச்சிருக்கிற. எதுக்கு? நீ எத்தனை நாள் உயிரோட இருக்க போற? இந்த சாப்பாடு, இந்த தண்ணி, இந்த உடை, இந்த வீடு எல்லாத்தையுமே உனக்காக சகல அதிகாரத்தை உன் காலின் கீழே வச்சிருக்கிறார். ராஜாவா வச்சிருக்கிறார். சிம்பிளா நம்ம எந்த இதுல உணர்வா இருக்கணும்? இவ்வளவும் கொடுத்தவருக்கு நன்றி உள்ள அந்த இருதயம் வேணும். இவ்வளவு செஞ்சிருக்கீங்க. ஒரு பிச்சைக்கான ரோட்ல போக பாருங்க, அவனுக்கும் எனக்குள்ள டிஃபரன்ஸ் காட்டுறீங்க. அவன் கையில பணம் இல்ல, அவனுக்கு ரட்சிப்பு இல்ல, உண்மையான தேவன் என்பதை அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு தெரியுங்க.
டிஃபரன்ஸ் தெரியுங்க. அவனுக்கு நம்மளுக்குள்ள உள்ள ஆமென் கீழ் மட்டம் மேல் மட்டம், அவனுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன தெரியுங்க. அந்த உணர்வை கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். அதனால சொல்றாங்க என்பதை எனக்கு தெரியும். இதோ என் நாட்களை 4 விரல்கட்டை அளவாக்கினி. கட்ட விரல் இருக்குல்ல, அப்படி 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 அப்படின்னு 4 வச்சு விரல்ல வச்சு எண்ணிட்டு போயிடலாம். விரல் கட்டல எத்தனை கட்ட விரல். இதுல இப்படி 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 வேக வைக்கிற மாதிரி அவ்வளவுதான். முடிஞ்சு சாய்ஸ் முடிஞ்சு. மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் அப்படின்ட்டான் கர்த்தர். ஒரு எல்லைய அப்படியே ஒரு செவுரு மாதிரி நிறுத்திட்டார். அதுக்கு மேல அவன் போகவே முடியாது. ஆனா கர்த்தர் உனக்கு எனக்கு வாக்குத்தத்தம் என்ன கொடுத்த, கழுவி சமான வாழ வயதை கொடுத்திருக்கேங்கிற அத்தனை வியாதியிலிருந்து உன்னை காப்பாத்தி இருக்கிற அத்தனை போராட்டங்கள் இருந்து அடுத்த வருஷம் வர்றதுக்கு கண்மணி போல காத்து தூக்கி வச்சிருக்கிற 2025 தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. 9ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சு. இதுலயும் ஒரு மாசம் கழிச்சு விட்டார். பொழைச்சிக்க. ஜனவரி மாசம் பொழைச்சிட்ட. இப்ப பிப்ரவரி மாசத்துல வந்துட்டேன். ஆமே உன் பொழப்பு இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க. உன் தாயின் கருவில உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உனக்கு எப்படி பொழைக்க வச்சிருக்கிறான்னு சிம்பிளா சொல்றேன். எப்படி உன் உயிரை காப்பாத்திருக்கேன்னு சிம்பிளா சொல்றேன். மனுஷனை பார்த்து அவன் வாழ்றான், இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படிதான் வாழ்வான், அப்படிதான் இருப்பான். ஏழையும் பணக்காரனையும் கர்த்தர் தான் படைச்சார். நரகத்தையும் பரலோகத்தையும் கர்த்தர் தான் படைச்சாருங்க. பிசாசுலாம் ஒண்ணும் படைக்கல. இல்லையா? இதுல தேவனை தேடாதவன் அங்க போயிடுவான். உணர்வு இல்லாதவன் அங்க போயிடுவான். ஆமே துணிகரமான அங்க போயிடுவான். தேவனுடைய பிள்ளை இங்க வந்துடுவான். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக எவ்வளவு கீழே இறங்கி வேலை செய்யறாரு பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. இதோ என் நாட்களை 4 விரல்கட்டையாக்கி என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கலாம். ஆண்டவருக்கு எப்படி நம்மள போன மாதிரி இருக்குமா? நம்ம சொல்லிட்டு இருக்கல, இந்த மாத்திரையை போட்டா இவ்வளவு நாளைக்கு இருக்கலாம். கை காலில் தெம்பு வரும், முட்டி வலி வராது, முழங்கால் வலி வராது. இந்த தைலத்தை தரவுனா மூட்டு வலி வராது, சதை பிடிப்பு வராது. என்னென்னமோ விளம்பரம் பண்றாங்கல்ல. இந்த தங்க பசுமை சாப்பிட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அவெல்லாம் மண்ணுக்குள்ளதான் இருக்கான். தங்கத்தையே கரைச்சி குடிச்சவங்க மண்ணுக்குள்ள நினைக்க. தேவனுடைய கரத்துல தான் இருக்கு மனுஷனுடைய உயிர். சொல்றாரு பாருங்க, உமது பார்வைக்கு என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாத போல் இருக்கலாம். அவருக்கு நம்மளுடைய வாழ்ற ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி பார்க்கிறாரா, இல்லாத மாதிரி பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஒரு வருஷத்தை கடந்து வந்துட்டோமே அப்படி. அந்த கடந்து வருவதற்கு வருஷத்தை நன்மையினால் முடிச்சு சுட்டிட்டு அங்க இருக்கிறார். அந்த வருஷத்துக்குள்ள இருக்கிறார், நாட்களுக்குள்ள இருக்கிறார், அந்த நிமிடத்திற்குள்ள இருக்கிறார், அந்த நொடிக்குள்ள இருக்கிறார். இருக்கிறாருங்க. அதனால நம்ம இருக்கிறோம், நம்ம வாழ்றோம். ஆமே என் பார்வைக்கு போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். உண்மைங்கிற எல்லா மனுஷனும் என்னன்னா பொய்ங்கிறாரு. எந்த மனுஷனுடைய வழியிலேயே போய் சிக்கிக்காத. அது பொய். அவன் பேசுறது பொய். ஆமே அவன் வாழ்ற வாழ்க்கை பொய். ஆமே தேவனை தருவது எல்லாம் பொய்யிட்ட. நானே வழியிட்டேன், நானே சத்தியம், நானே ஜீவன். உயிரிட்டாருங்க. உயிர் பேசிக்கிட்டு இருக்கு இப்ப. ஆமே நீங்க உலகத்துல உயிர்னா ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனா உன்னை காப்பாத்துறது உயிர் பேசிக்கிட்டு இருக்கு. வசனமா பேசிக்கிட்டு இருக்கு, வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கு. ஆமே வேத வாக்கியமா வாக்கு தத்துவமா பேசிக்கிட்டு இருக்கு.
ஆமென். பாருங்க, எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். மாயைங்க. மனுஷன் உதவி பண்ணுவான், மனுஷன் கிட்ட இது கிடைக்கும் அது கிடைக்கும் நீ நினைக்கிற பத்தியா? பொய்யிட்ட. எந்த மனுஷனையும் நம்பிடாத. எந்த ஊழியத்தை நடத்துறியா எந்த மனுஷனையும் நம்பி நீ செஞ்சிடாதங்கிற. கர்த்தர் அவர் மேல நம்பிக்கை வச்சு ஊழியத்தை செய். அவர் மேல நம்பிக்கை வச்சு உன் குடும்பத்தை நடத்து. அவர் மேல நம்பிக்கை வச்சு ஆமென் உன் வழியில உன் பாதையை சபையாக்கிக்க அப்படிங்கிறது, வெளிச்சமாக்கிக்க அப்படிங்கிறது. அவரை கூட்டிட்டு போங்க. நீங்க நடக்கிற ரூட்ல எல்லாம் அவரை கொண்டு போங்க. அவரை தவிர வேற எவனாவது உள்ளார வந்தா நாசம் பண்ணிடுவோம் நம்ம வாழ்க்கையை. சொந்தக்காரனை நம்பிக்கிட்டு இருக்க பத்தியா? நீ எப்படா சாவன்ட்டு மாலை போடலான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. நேத்து கூட அப்படிதாங்க. போன வாரத்துல எங்க சொந்தக்காரங்க, நேத்து கூட சொன்னேன் மாஸ்டர், எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் போன் பண்ணி, நெருங்கிய சொந்தம் போன் பண்ணி, நல்லா இருக்கிறேன் நல்லா பிரசங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லா ஊழியத்தை நடத்திட்டு இருக்கேன், நல்ல குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன், கைகள் நல்ல பலத்தை கொடுத்துருக்கேன், தெம்ப கொடுத்துருக்கேன். அவங்களும் பாக்குறாங்க, வாரம் என்னுடைய மெசேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. போன் போட்டு, ஏப்பா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறியாமே? சீரியஸா? நான் எவ்வளவு கடுப்பு இருக்கும் அவனுங்களுக்கு. எப்படா சாவான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் சொந்தக்காரங்க. எப்படா இவன் ஊழிய அழியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் குடும்பத்துக்குள்ளே சண்டை பண்ணி விடுறதுக்கு இப்படி பண்ணி விடுறானுங்க. மனுஷன் மாயை. சொந்தமா இருந்தாலும் சரி, பந்தமா இருந்தாலும் சரி, தூக்கி எறி. கர்த்தருக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லாத போல இருக்கிறான். மனுஷனுடைய ஆயுசுனாக்க இல்ல, காணாம போ, அப்படியே போன மாதிரி பாக்குறாங்க. எதை நம்பல, எல்லாம் மனுஷன் மாயை அப்படின்ட்டு பொய் வித்தலாட்டம், ஏமாத்துருவேன். நீ எப்ப அழின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமென். நீ ஒரு அடி எடுத்தீனா 10 அடி சரிக்கிறதுக்கு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மனுஷனை வச்சுதான் பிசாசு பயன்படுத்தும். தேவ சமூகத்துல மட்டும் நீ உட்காரும் பொழுது வேற எந்த நினைப்போடு உட்கார்ந்திர. வேதத்தை எடுத்து உன் மடியில உட்கார வச்சு நீ தியானிக்கும் பொழுது நெருப்பா உட்காரு. வேற எதையும் நினைச்சிடாது. மத்ததை நினைச்சினா இங்க உட்கார முடியாது, இவர்கிட்ட பேச முடியாது. உலகத்துக்கு சைலண்ட் ஆயிக்க, இவருக்கு பயனாயிக்க. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்பட. வேஷம். அத்தனை பேர் உன்கிட்ட ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கர்த்தர் சிம்பிளா சொல்றாரு. வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒருத்தன் பணம் வாங்க வரணுமோ, இல்ல பொருள் வாங்க வரணுமோ, ஒரு வேலை விஷயமா உனக்கிட்ட ஹெல்ப் கேட்க வரணும்னா முதல் இடத்துல நடிப்பதான் நினைப்பாங்க. நடிச்சுக்கிட்டு தான் வரும். அத்தனை நாள் உன்னை தெரியாது. அப்பதான் 10 போன் அடிப்பான். ஐயா உங்களை பார்க்கலான்னு இருக்கீங்க, காலையிலேயே கால் பண்ண, நீங்க பிஸியா இருப்பீங்க அப்படின்ட்டு உன்னை கூல் பண்ணுவான். முதல்ல உன்னை ஒருத்தன் கூல் பண்ணிக்கிட்டு இருக்கனாவே உலகத்துல ஏதோ உன் காலை வாரி விட போறான், ஏதோ உனக்கு ஹெல்ப் உன்கிட்ட தேவைப்படுதுன்னு அர்த்தம். காரியம் இல்லாம காலை பிடிக்க மாட்டான் மனுஷன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லாம ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாருங்க ஆண்டவன். குப்பைக்கு கொடுத்திருக்கிறார். உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார் கடவுள். வானத்தை பூமி படைச்சவர் உன்னை தேடி வந்து என் பிள்ளை அவருடைய நாமத்தை அவரே தரிச்சான். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தி, அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தி இருக்கிறார். உங்க அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே உள்ளாரே பேர் வச்சுட்டு வெளியில கொண்டு வந்தார். அவரை மறந்துடாத. இந்த பொய் பித்தலாட்டக்காரங்களை விட்டு வெளியில வந்துடும் அப்படிங்கிற. நீ தேவனுக்கு முதல்ல கொடுத்துக்கிட்டே நேரம் கிடைக்கும் போது அவருடைய சமூகத்தில் உட்காந்துக்கிட்டே. வேலைக்கு போற நேரத்துல வேலைக்கு போய்க்க. ஆலயத்துக்கு வர்ற அந்த 7வது நாள் ஓய்வு நாள், இந்த நாளை நீ மிஸ் பண்ணிட. இந்த நாளை மிஸ் பண்ணனா சாபங்கற. இந்த நாள்ல உன் ஆடு மாடு எதுவுமே ஒரு இன்ச் கூட நகரக்கூடாது. ஒரு குண்டூசியால நவுத்தி வைக்கிறத கூட நகரக்கூடாது. இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள், ராஜாவை பார்க்கிற நாள் இந்த நாள், ஜெய கம்பீரத்தை பார்க்கிற நாள் இந்த நாள், ஆசீர்வாதத்தை பார்க்கிற நாள் இந்த நாள். இந்த நாள்ல உன் சொந்த வேலை, திருமண காரியங்கள், இந்த நாள்ல தான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கா. என் சொந்தக்காரன்லாம் நான் போகணும்னா கேவலமா காரி
துப்பிடுவானுங்க. அந்த பிரிஸ்டேஜ் நீ பாத்தீங்கன்னா தேவன் பிரிஸ்டேஜ் பாப்பார். அதே மனுஷனுக்கு முன்னாடி நீ தலை குனிகிறத, ஒரு நாள் நீ தலை குனிஞ்சு வெட்கப்படுறத அத்தனை பேர் பார்த்து சிரிக்க வச்சிருக்கார் கர்த்தர். கர்த்தருக்கு முதலிட கொடுத்தீங்கன்னா உன்னை டாப் கொண்டு போயிடும். தாவீதை ஒண்ணுமே மதிக்க மாட்டாங்க, ஆனா கர்த்தருக்கு முதலிட கொடுத்துட்டு அத்தனை பத்தி மதிக்க வச்சுட்டார். அத்தனை பத்தி தலை குனிய வச்சுட்டார். பெரிய அரச போஸ்டிங்கே கொடுத்துட்டாருங்க. ஒரு ராஜாவே மாத்திட்டாருங்க. சவுல் ராஜா அவன் அபிஷேகம் பண்ணாரு, அப்படி தூக்குனாரு. ஏன் இருதயத்துக்கு ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேர்ந்தெடுத்தாருங்க. மாத்திரதெல்லாம் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இந்த உயிர் எல்லாம் தேவன் போட்ட பிச்சை அவர் கருத்துல இருக்குங்க. என்ன நம்ம அவருக்கு டைம் கொடுக்க முடியாதானே? ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர முடியாதானே? ஏன் வர முடியாது? ஏன் கொடுக்க முடியாது? ஏங்க அவர் பார்வையில நம்ம புடவர் இருக்குமா? அப்படி காணாம போயிருக்கோம் தானே. அவர் பார்வைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. என்னங்க ஏன் நேரத்தை கொடுக்க முடியாது? ஏன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது? ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது? ஏன் அவ்வளவு பெரிய ஆளான நம்ம அவரோட நம்ம பெரிய ஆளான படைத்தவரோட இந்த படைப்பு பெருசா? படைப்பறை அவரு பெருசு. அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க. என்னை எல்லாமே உங்களால் ஒன்று செய்யக்கூடாது அப்படின்ட்டு நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிங்க, என்ன பிடிச்சி வளர்ந்துக்க. வெளியில பாத்தீங்கன்னா எரியுண்ட கொடி போல என்னது பூத்தி போட்டுருவானுங்க, நெருப்புல போட்டுருவானுங்க, அப்படிங்கிறது கட்டி போட்டுருவானுங்களாம், தூக்கி எறிஞ்சிருவானுங்களாம், கேவலமாக்கிடுவானுங்களாம். தேவன் மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த வருஷம் சக்சஸ் பண்ணிடுங்க. ஃபங்க்ஷன் தூக்கி போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் எவனாலும் வச்சானே நீங்க வர முடியாதுன்னு சொல்லு. அவன் உடவே அத்து போனாலும் சரி, அத்து இந்த உலகத்தில் தான் போகும். தேவனுக்கு நம்மளுக்குள்ள ஒரு பரலோகத்துக்கு கொண்டு போய் இந்த உறவு 80 வருஷம் 70 வருஷம் 60 வருஷம் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் செத்துட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. ஆமென். ஆயுஸ் முழுவதும் நம்மளை வாழ வச்சு அங்க கொண்டு போறதுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிருக்காருல, அவரோட உறவு வச்சுக்க, ரிலேஷன்ஷிப் அவரோட வச்சுக்க. இதெல்லாம் மாயை. ஜெபத்துக்கு நேரம் கொடுக்காம இருக்க பாத்தீங்களா? அதெல்லாம் மாயை. பணத்துக்காக இந்த டூல், பணம், இந்த பேப்பருக்காக, அது மாயை. இன்னையிலிருந்து ஒரு முடிவு, இன்னையிலிருந்து நான் நிர்மமாகணும்னு முடிவு. ஆமே. இந்த பணத்தெல்லாம் நான் ஓரம் கட்டிட்டு தேவனுக்கு அதிக நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போறேன். காலையில எழுந்திரிச்சு 2 மணி நேரம் நல்ல 1 மணி நேரம் ஸ்தோத்திரம், நல்ல பைபிளை வாசி, தேவன்கிட்ட பேசு. அதுக்கப்புறம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்கவே முடியும். அத்தனை பத்தி சரண்டர் பண்ணி ஓடனே உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. கர்த்தர் மாத்தி விட்டுருவாருங்க. ஏன் இன்னைக்கு வேலை செய்யறாங்க நம்மளால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல, நம்ம சூப்பர்வைசரை ஜெயிக்க முடியல, நம்ம கூட வேலை செய்யற ஜெயிக்க முடியல. இயேசு கூட்டிட்டு போறாங்க. இயேசு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற வேற ஒருத்தர் நம்ம கூட பயணம் பண்றோம். நம்ம ரூட்ல வேற ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிட்டோம். நன்றி இயேசுவா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவை சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். ஆமென். சம்பாதிக்கிற பணம் யார் கைக்கு போவோம்? சம்பாதிச்ச பொருள், கட்டுன வீடு யார் கைக்கு போகும்ட்டு சம்பாதிச்சவனுக்கே தெரியாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சம்பாதிச்சது என் பிள்ளைக்கு அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளைக்கு, அவன் பேர பிள்ளைக்கு அப்படின்னு போவான். அதுல ஒரு பிள்ளை சரியா இல்லை அப்படின்னு வச்சுக்க, ஊதாரித்தனமா ஒருத்த குடிகாரனா இருக்கிறான். என் பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொத்து சேர்த்து வைக்கிறாரு. சேர்த்து வச்சுட்டு என்னது என் பிள்ளை நல்லா இருப்பான்ட்டு அவன் மேல டாக் பண்ணி எழுதிட்டாரு. ஆனா அவன் குடிகாரனாவோ விபச்சாரக்காரனாவோ இல்ல அவன் கெட்டவனாவோ இருந்தானா அந்த ஆஸ்தி வேஸ்ட்டுங்க. பிசாசு உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சொத்து மேல சொத்து, பணம் மேல பணம், அப்பதான் புகழ், பேர் இருந்தா, பணம் இருந்தா 10 செய்யும், பாதாள வரைக்கும் பாயும் அப்படிங்கிற. எங்க பாயும்? இங்க சொல்றாரு பாருங்க. ஆமென். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலம்
சஞ்சலப்படுகிறான்னா கவலைப்படுறானா? ஒண்ணுமே இல்லாத கவலைப்பட்டு இருப்பான். ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு சின்ன தலைவலி வரும். அப்படி கவலைப்பட்டு என்னது அது பிரெயின் டியூமரா மாறி சின்ன தலைவலி தான். ஐயோ இந்த சின்ன தலைவலி அப்படிதான் என் பக்கத்துல இருக்காருக்கு. அப்படி தலைவலின்னு தான் ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்கன்னா மூளைக்குள்ள கட்டிங்க அப்படிமா. அது ஆபரேஷன் பண்ண முடியாம இறந்துட்டாரு. அந்த மாதிரி எனக்கு வந்துமா. அப்படிதான் உலகம் பயந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு எப்ப அடுத்தவனுக்கு நடக்கிறத இவனுக்கு வந்த மாதிரியே பார்ப்பான். ரோட்ல போயிட்டு இருக்கத கதவை திறந்து வீட்டுக்குள்ள விட்ட மாதிரி அப்படி அது பாட்டுக்கு அது வழி போக்கன போல் போய்கிட்டு. அத எதுக்கு நீ அதை பாக்குற? அது எதுக்கு கதவை திறந்து விடுற? சொல்ற பாருங்க. சஞ்சலப்படுகிறான் ஆஸ்திசேகன் யார் அதை மாறிக்கொள்ளுவான் என்று அறிய யாருக்குமே தெரியாதாங்க. இன்னைக்கு உன் பாக்கெட் உள்ள காசு நான் யார் கையில இருக்குன்னு தெரியுமா? இப்ப கடையில போய் மளிகை ஜாமான் வாங்குற, இந்த கடையில தான் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில காசை கொடுக்குற. அந்த கடைக்காரன் எத்தனை தெரியுமா? அடுத்த நிமிஷம் போயிட்டு நான் கொடுத்த நோட்டை கொடுங்க அப்படின்னு. ஏப்பா 1000 பேர் வந்துட்டு போறாங்க, உன் நோட் எங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்றோம். நீ சம்பாதிக்கிற காசே உனக்கு நிலையில்லைங்கிற. 10 பேருக்கு கை மாத்திட்டு போயிடும். 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் மாத்திட்டு போயிட்டு வேற கண்ட்ரிக்கு போயிடும். உன் பாக்கெட் உள்ள இன்னைக்கு உள்ள பணம் நாளைக்கு வேற கண்ட்ரியில இருக்குங்கிற. ஒரு நாட்டிலே இருக்காங்க. ஆஸ்தியை சேர்க்கிறான் அதை யார் மாறிக்கொள்வான் என்று அறியான். இப்பொழுதும் ஆண்டவர் காவில அப்படியே சாப்பிட்டாங்க. இப்படி இருக்குது ஆவிக்குரிய சொல்றாங்க. இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? உலகத்துல நான் வாழ்றேன், எதுக்கு நான் எதிர்பார்த்துருக்கேன்? இதெல்லாம் மாய, மனுஷ மாய, நான் சம்பாதிக்கிற பொருள் மாய, சாப்பிடுற சாப்பாடு மாய, நான் உடுத்துற துணி மாய. கல்லறைக்கு போகும்போது அப்படியே உருவிக்கிறாங்க ஆண்டவரே. அருணா கேட்டால் அறுத்து தூக்கி போட்டு அவன் சாப்பிட்டு சொல்றான். தெளிவா சொல்றான். உலகத்துல வாழ்ற வாழ்க்கை ஓடுற ஓட்டம் மாயை. பாக்குற அழகெல்லாம் மாயை அப்படின்ட்டு கொஞ்சம் தோல் சுருங்கிச்சுன்னா உடனே காரி துப்பிட்டு போயிடுவாங்க. கண்டிக்கவும் மாட்டாங்க. இளமை அழகு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல காதல், கத்திரிக்காய் இதெல்லாம். கொஞ்சம் இளமை பருவம் குறைச்சின்னு வச்சுங்க, வயசாயிடுச்சுங்க. அப்படி உலகம் அப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே வரும். அதுக்கு பேர் தான் வேஷம். வேஷம் போட்டுக்கிட்டு இருக்குங்க உலகம். கொஞ்சம் ஜனங்களுக்கு கத்தர் பேசிக்கிட்டு இருக்குன்னா நெருப்பா மாத்தணும் தான் பேசிக்கிட்டு. உன் வாழ்க்கையை குறிச்சு, நாட்களை குறிச்சு, நம்ம இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறோம், நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்ட்டு ஆண்டவர் சொந்த பாருங்க. அவன் சொல்றான், இப்போதும் ஆண்டவரே, இப்போதும் என் வாழ்ற வாழ்க்கை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ஆண்டவரே? என் முடிவு என்ன ஆண்டவரே? எதிர்பார்க்கிறேன். நீரே என்னை நம்பிக்கை அப்படின்னா பினிஷ். அவரே பினிஷ். ஒண்ணு இல்லை, எல்லாம் அவர் கையில் விட்டு சரண்டர் ஆயிருக்கு. எல்லாம் அவர் கையில் விட்டு சரண்டர் ஆயிருக்கு. எல்லாம் நீரே ஆகும். நீங்க இல்லாம ஒண்ணுமே முடியாதான். உங்களுக்காக நிலந்து வாடுவேன், உங்களுக்காக நெருப்பா இருப்பேன். சம்மட்டியா இருப்பேன் ஆண்டவர். என் வார்த்தை எங்கெல்லாம் போதோ, என் ஜெபம் எங்கெல்லாம் போதோ அந்த இடம் ஆண்டவரே நொறுக்கப்படும். பிசாசு யாரெல்லாம் கட்டி வச்சிருக்கிறனோ அந்த கட்டுகளை அறுக்கிற நெருப்பா நான் கொண்டு போவேன். என்னை கொண்டு போங்க ஆண்டவர். என்னை நெருப்பா மாத்துறீங்க ஆண்டவர். மாத்தி கொண்டு போறீங்க. ஃபயர் 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 எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர், நீ எத்தனை நாள் நான் உயிரோடு இருக்கேன்? எத்தனை நாள் அப்படியே நான் வேஷம் போட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உங்களை ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உணர்வை காணுமா? ஓ, உங்களுடைய பார்வைக்கு நான் இல்லாதது போல இருக்கிறாங்க. நீங்க பார்க்கும் பொழுது நான் காணல இல்ல. ஆண்டவரே எனக்குள்ள இந்த தெனாவுக்கு எல்லாம் குறைங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர், எனக்குள்ள அந்த பெருமை எல்லாம் குறைங்க. எனக்குள்ள கர்வத்தெல்லாம் குறைங்க. எடுத்து தூக்கி போடுங்க. குறைக்கிறது மட்டும் இல்ல, என் ஸ்பாட்ல இல்லாதபடி செய்யுங்க. என் வாழ்க்கையில இல்லாதபடி பெருமை, தற்பெருமை